ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் லிட்ரலி ஹாப்பி. ஏன்னா டுடே வந்து 15K ரீச் ஆகிடும் நம்ம. பட் ஆனால் இந்த வீடியோ 15K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலுக்கு கிடையாது, இது 14க்கு தான். ஏன்னா நான் 14K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் 13 பார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் 14th ஒன் ஃபைனல் பார்ட் இருக்குது. அதை போடாமல் இருந்தால் அது இன்கம்ப்ளீட்டடாக தானே இருக்கும். ஸோ இது 14K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். தென் இதுக்கப்புறம் வர ஒன் ஷாட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே 15Kக்கு ஓகேவா? தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. ஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்கு விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஏ. ஸ்ரீ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, சந்தோஷமாக இருமா. நீ நினச்சதெல்லாம் கிடைக்கணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய சேனலில் ஒன் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் கூட நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 99 வீடியோஸ் நான் ஆக்சுவலாக போட்டிருக்கேன். இப்போது இது வந்து அதோட இன்க்ளூட் ஆச்சுன்னா இட்ஸ் 100 வீடியோ. ஸோ அதுக்காகவும் இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பர்த்டேக்காகவும் 14Kவோட நம்ம இதை வைண்ட் அப் பண்ணுறதுக்காகவும் இந்த மூணுத்துக்காகவும் இந்த வீடியோ. ஓகே சரி, நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம டைட்டில் பார்த்துடலாம். அண்ட் த டைட்டில் இஸ் மாமா I'm in love with the criminal. ஸோ இதுதான் டைட்டில். நல்ல பாட்டாக படிச்சுட்டு பார்த்தீங்களா? ஓகே எனிவேஸ், ஸோ இதுதான் வந்து டைட்டில். இதில் வந்து ரக்கட்னஸ், தென் வந்து கிட்னாப், தென் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஐடல்டா, நம்மளை என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவில் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த எபிசோட், இந்த ஒன் ஷாட்ஸ் வந்து எல்லாத்தையுமே அந்த காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு டார்க்கான ஒரு ரொமான்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தென் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஒரு வசதிக்கார பொண்ணு, உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டாப் லீடிங்கில் உள்ள கம்பெனியில் இருக்கார். ஸோ வசதி இருந்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு தமறு அந்த மாதிரி அரகண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே பேசும்போது, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கூலிங் தான் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 17 இல்லைனா ஒரு 16 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சியே டீச்சர்ஸை மிரட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ரக்கடான கேர்ள் தான் நீங்கள். ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் கூட பழகும் போது கூட உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட தான் நீங்கள் பழகுவீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறச்ச ஒயன் வந்து ஒயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கவே, அது இல்லை, உன்னோட ஐடல் டைப் இல்லைனா உன்னோட ஃபியான்சி டைப் ஏதாவது சொல்ல பார்க்கலாம். உன்னை லவ் பண்ணுறவங்க இல்லை நீ லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே, நான் கொஞ்சம் திமிராகவே வளர்ந்துட்டேனா, ஸோ என் திமிரை அடக்கிற மாதிரியான ஒருத்தவன் தான் எனக்கு வேணும். அவன் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் திமிராக இருக்கணும், கெத்தாக இருக்கணும். அப்படியே சாவரேஜாக பேசணும். அப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். பரா ஒன்று அடக்கிற மாதிரியான ஒருத்தன் நாடி. ஆமாம், பார்க்கலாம் நான் அவன் நடக்கிறேனா இல்லை அவன் என்ன நடக்கிறானா. என்ன வரைக்கும் என் ஸ்டேட்டஸ் இல்லை எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சாலும் எல்லாம் தெரிஞ்சு விட்றானுங்க. எந்த இதில் அவன் என்ன அடக்கிற மாதிரி வருவான். அப்போ நீ இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறியா? தெரில, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுருப்பீங்க, எனக்கு ரொம்ப லாயலான ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு வந்து ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பேச்சு பார்க்கல, அப்படியே இந்த டாப்பிக்குமே மாறி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஆனால் அதை விட்டு வெளில வந்துட்டீங்க. வெளில வந்துட்டீங்க மீன்ஸ் அந்த குரூப்பில் இருக்கீங்க, உங்கள் மைண்டு மட்டும் அவங்க பேசுகிறத கேட்கல. என்னோடய டைப் இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது ஸ்கூல் ப்ளஸ் வந்து நீங்கள் இருக்கிறது ஜன்னல் சைட். ஓகே, ஸோ அப்படியே கேமரா தூக்கி அப்படியே ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற எங்கள் தேவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வந்து ஆக்சுவலாக
ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு காலுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 5-6 அந்த மாதிரி சிகரெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் லிட்ரலி வெயிட்டிங். கொஞ்ச நேரத்தில் பெல் அடிச்சிருச்சு. அப்படியே டக்குன்னு இந்த சிகரெட்டை டக்குன்னு கீழே போட்டு அணைச்சிட்டு அப்படியே ஃபுன்னு சொல்லிட்டு காற்று அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பெல் அடிச்சிட்டு நீங்கள் அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ வெளியில் வந்து நிற்கவே உங்களுக்கு எப்பயுமே கார் அழைக்க வரும். ஓகேவா? இப்போ அவர் இட்ஸ் மை டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற கார் இருக்கும்ல, அதே நம்பர் மாதிரி அதே கார், ஆக்சுவலாக உங்களோட கார் தான். ஓகே, அந்த கார் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்குது. நீங்கள் அப்படியே ஏறிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டாட்டா பாபா சொல்கிறீங்க. அடுத்த சல்லுன்னு வந்து வண்டி எடுத்துட்டாங்க. டிரைவர் பார்த்து போக வேண்டியதானே, நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஒழுங்காகவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசலை. என்ன ஆச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போது வண்டி மட்டும் போயிட்டே இருக்கும். எங்கே போகிறீங்க? தப்பான ரூட்டில் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபேஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. அந்த மனுஷன் ஆக்சுவலாக மாஸ்க் போட்டிருக்காரு போல். ஸோ நீங்கள் பார்க்குறது வெறும் அவரோட ஐஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்படி பார்க்குறீங்க, பார்த்தா அடுத்த செகண்டே அந்த மனுஷன் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டிங்கன்னா கீழே விழலை, லைக் சீட்லேயே அப்படியே மயங்கிட்டீங்க. ஓகே, அதுக்கு தான் அந்த பைப்பில் மாஸ்க் போட்டிருக்கு போல். ஸோ அப்படியே ஜன்னல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஏன்னா மயக்க அடிச்சு தான் விழுந்துட்டிங்களா, அந்த காற்று வேறு அவர் சதிச்சா அவருக்குமே மயக்கம் வந்துடும்ல. ஸோ வெண்டிலேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் கார் அப்படியே வேறு எங்கேயோ சைட் போகுது. ஓகே, இப்போது கார் வந்து ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ் போயிட்டு அப்படியே கார் ட்ராப் பண்ணிட்டு காரை வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டார். அந்த காரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துட மாட்டாங்களா, அதனால் அந்த காரை எங்கேயோ நிப்பாட்டிட்டு தென் அப்படியே உங்களை வந்து ஷோல்டரில் அப்படியே தூக்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, ஜிம்முக்கெலாம் போய் நிறைய ஒர்க் அவுட்டு இல்லைனா நல்லா வெயிட்டு தூக்கின மனுஷன் போல் அசால்ட்டாக தூக்குறாரு உங்களை. ஓகே, ஸோ நீங்கள் இன்னமும் மயக்கத்தில் தான் வந்துட்டுருக்கீங்க. மாஸ்க்கை இன்னமும் அந்த மனுஷன் ரிமூவ் பண்ணலை. இங்கே அவரோட லொக்கேஷனுக்குமே வந்தாச்சு போல். இப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் அவர் வந்துட்டார். வீட்டோட பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன். லிட்ரலி ரொம்ப டார்க்காக இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. வெளிச்சத்தில் தான் தெரியுமோ என்னமோ தெரியாது. இங்கே கண்ணு கெட்டின தொலைவு வர வேறு எந்த ஹவுஸுமே இல்லை நம்ம போய் கேட்டாலுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். ஓகே, இப்போ அந்த இடத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு டைரெக்டாக உங்களை அப்படியே படக்குன்னு பெட்டில் தான் போடுறாரு. நீங்கள் பவுன்ஸ் ஆகி அப்படியே அந்த பெட்டில் படுத்துருக்க மாதிரி அவர் அப்படியே பார்க்குறாரு. லைட்டாக உங்கள் ஸ்கர்ட் தூக்கியிருக்கு. ஓகே, சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கர்ட் போட்டு போக மாட்டாங்க. ஸோ ஒரு டாப் ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அது லைட்டாக எப்படி சொல்கிறதுனா உங்கள் தொடையை லைட்டாக ஷோ பண்ணுற மாதிரி. அவர் அதை பார்த்துட்டு அப்படியே உங்கள் தொடையை வந்து அவரோட தம் ஃபிங்கரை வச்சு ஒரு ரப் பண்ணுறாரு. உங்கள் தொடையில் லைட்டாக ஒரு கீறல், ஒரு மார்க் மாதிரி. அது காயம் பட்டு இருந்தும் அது தழும்பா நம்மளுக்கு மாறாது. ஸோ அந்த மாதிரியான தழும்பு உங்கள் காலில் இருக்குது. அதை அப்படியே ஒரு நேரம் அப்படியே தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி அமுக்குறாரு உங்கள் காலை தொடைய. ஓகே, அமுக்கிட்டு இந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஓகே, லிட்ரலி ஒரு 2 hours லேட்டர் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்தா டோட்டலாக டார்க்கான பிளேஸ். கண் இன்னமும் மூடினாலுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே டார்க்காக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எங்கே இருக்கும் முதல்ல கத்தலை கொல்லலை, முதல்ல நம்ம சிச்சுவேஷன் என்ன, எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரெகக்னைஸ் முதல்ல பண்ணிக்கிறீங்க. ஓகே, எங்கே இருக்கும், இது என்ன இடம், ஏன் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்குது, யாராவது என்னை கடத்திட்டாங்களா என்ன, ஆனால் கை காலை யாரும் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. பொறுமையாக நடக்கிறீங்க. டார்க் பிளேஸில் குருட்டாம்போக்கில் தானே காலை வைப்போம். சரி, நீங்கள் காலை வைக்கிற அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் டக்குன்னு லைட் எரியுது. நீங்கள் அப்படியே லைட் எரியுது, அப்படியே கண்ணு கூசுது. ஏன்னா ஒரு மாதிரி டார்க்காகவே இருந்துட்டு டக்குன்னு லைட் அடித்தா அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே கண்ணு கூசுது. ஒரு நிமிஷம் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க.
ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்கிறது ஓகே. அதே மாதிரி மாஸ்க் போட்டே இருக்கார். யார் என்னைய கடத்தின, நீ யாருன்னு கேட்குறேன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒரு கிரிமினல். டு யூ நோ சம்திங்? உனக்கு நீ மைனர்ல, உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்காரன்ல. ஆனால் எவ்வளோ பணம் வச்சுருந்தோம், அவனோட சொந்த பொண்ணை அவனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைலாக் பேசும்போதும் எங்கேயோ கீழேயோ சம்திங் எங்கேயோ அவரோட ஃபேஸ் கண்ணெல்லாம் இருந்திருக்கும். அந்த வேர்டை சொல்லி முடிக்கும் போது காப்பாற்ற முடியாதே அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே உங்கள் ஐ டு ஐ பார்க்குறாரு. யார்? இந்த பார், எங்கள் அப்பாவோட எனிமியா என்னை இங்கே அடித்து சித்திரவதை பண்ண போறியா? அதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா? இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் பட் இன் டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இந்த பாரு, என்னை ஏதாவது நீ பண்ணணும்னு நினச்ச, அதுதான் உன் லைஃப்பில் ரொம்ப மோசமான நாளாக இருக்கும். என்னை விட்டுடு, நான் யார்கிட்டையும் உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் மன்னிச்சு நானே விட்டுடுறேன். என்னை ஃபோன் பண்ண விடு அட்லீஸ்ட், இல்லைனா நீயாவே என்னை ட்ராப் பண்ணி விட்டுரு கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாட் அ ஃபன்னி வேர்ட். நல்லா ஜோக் பண்ணுற மேன் நீ அப்படிங்கிறாரு. நான் ஜோக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகே, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், ஆனால் உனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரிலல்ல அப்படிங்கிறீங்க. நீ வார்ன் பண்ணுற நிலைமையில நான் இருக்கேனா? உனக்கு அந்த சீனே இல்லை. நீ என்ன ஒரு நாள் 2 நாள் இங்கே இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிறியா? ஓ மை காட், திஸ் லிட்டில் கேர்ள், வாழ்க்கை ஃபுல்லாக நீ இந்த இடத்துல தான் நேரத்தை கழிச்சாகணும். த ஒன்லி ஹோப் இஸ் நீ. உனக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. உன்னால் நீ எந்த நிலமையில் இருக்குன்னு தெரியுதா? இல்லை நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காக, சும்மா டைம் பாஸ்க்காக இந்த மாதிரி பேசிகிட்ருக்கியா? எனிவேஸ், உன்கிட்ட இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? என்ன தான் உன் அப்பங்காரன் பிடுங்கினாலும் அவனால் இந்த இடத்துக்கு வர முடியாது. புரிஞ்சுதில்ல? எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத. ஆமாம், பொல்லாத போடலைங்க அப்பன். அவனை பற்றி நீ பேசாத. அப்படி தலை வலிக்குதுரா அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஹே ஒன்று தான் நில்லு. டபக்குன்னு கதவை சாத்திடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக லைட்டுமே ஆஃப் ஆகிட்டு, ஐயோ இது வேறு பொட்டரட்டாக இருக்குது, எங்கே அந்த ஸ்விட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்விட்ச் போடுறீங்க. நீங்கள் ஸ்விட்சை போடும் போதும் அவர் அந்த கதவை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது. கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டாரு. நீங்கள் அப்படியே எதுக்கு கெட் ரெடி? நான் ஓடி போகிறதுக்கா இல்லை சாப்பிட்றதுக்கா? எதுக்கு கெட் ரெடி அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படியே கதவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ லைட்லாம் போட்டிருக்கு, பட் ஸ்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ரூமில் எந்த ஒரு சோர்ஸுமே உங்களால் பார்க்க முடியல. ஒரே பெட்டு, அதுக்கப்புறம் வாஷ்ரூம்லேயே ஓடவே முடியாது போல். அதுக்காகவே இந்த வீட்டை கட்டின மாதிரியே இருக்குது. கொஞ்சோண்டு வெண்டிலேஷனுக்காக கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி குட்டியோண்டு ஜன்னல், அவ்வளோதான். ஸோ ரூம்லேயுமே குட்டியோண்டு ஜன்னல், எப்படி வாஷ்ரூமில் இருக்கோ அதே மாதிரி குட்டி ஜன்னல் தான் வெண்டிலேஷனுக்காக. தட்ஸ் ஆல். வேறு எந்த பொருளுமே உங்களால் லிட்ரலி பார்க்கவே முடியல. இப்போ தான் தெரியுது ஏன் நான் அவன் கட்டி போடலான்னு. இந்த ரூமை விட்டு கண்டிப்பாக என்னால் போக முடியாதுன்னு அவனுக்கே தெரியும்.
எது தெரியாமல் அப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வயிற்றுல உட்காருன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. ஸோ ஒரு 10 minutes லேட்டர் இங்கே கதவு தானாக ஓப்பன் ஆகும். சாப்பாடு ரெடி, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த வீட்டை அப்படியே பொறுமையாக சுற்றி பார்க்குறீங்க. ஏதாவது வழி இருக்குமா எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் தேடாத, உன்னால் இந்த இடத்த விட்டு நவரவே முடியாது. என்னால் மட்டும்தான். நான் அதுதான் சொல்கிறேன்னே, ஐ ஆம் யுவர் ஒன்லி ஹோப். உன்னை காப்பாற்ற போகிறது நான் தான். என்னை சாகடிக்க போகிறது நான் தான் அப்படின்னு நீங்கள் ஷாக்கு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னை சாவடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு சின்ன பொண்ணு இல்லை. உங்களுக்கு அப்படியே பயம் வருது. பண்ணிக்கிறீங்க சாகடிக்கிறேன்னா எப்படி இருக்காதா உங்களுக்கு? சரி, இப்போதைக்கு எனக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை. ஆனால் நீ வெளியில் போகிறது தான் ஒரே சாய்ஸ்ன்னு நினச்சேன்னா அப்போ எனக்கும் அதை விட்ட வேறு எந்த சாய்ஸும் இல்லை. அதனால தான் சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிருக்காரு. நீ இப்படி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. டக்குன்னு அப்படியே உங்கள் கையை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு, அவ்வளோ கொழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஹே, நீ யார் மேன்? உன் மூஞ்ச கூட உனக்கு ஒழுங்காக காட்ட வைக்கல, நீ என்ன மிரட்ட வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, என் மூஞ்ச காமிச்சா அப்போ போ போ அப்படிங்கிறாரு. முதல்ல நீ காட்டு, அப்புறம் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டேக் ஆஃப், கம் ஆன், டூ இட் மேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தைரியம் இருந்தாலும் அதோடு சேர்ந்து ஒரு கலவையான ஒரு பயமும் வருது. அப்படியே பொறுமையாக உங்கள் கை வந்து அவரோட காதுக்கிட்டே போகுது. ஸோ அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த காதுக்கிட்டேருந்து அந்த மாஸ்கோட அந்த இது இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே பொறுமையாக எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து அப்படியே இந்த சைடில் எடுக்கும்போது வெடுக்குன்னு அந்த இன்னொன்று ஒரு காதில் இருக்கிறத அவர் தலையை வச்சு அப்படியே அசிச்சிருப்பார். ஸோ தட் அந்த மாஸ்க் உங்கள் கையோடய வந்திருக்கும். அப்படியே பார்க்குறீங்க, அவரோட பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் இவர் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். ஸோ வந்து நல்ல ஒயிட்டிஷான கலர் மனுஷன். ஸோ அந்த பிளாக் கலர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவரோட மூஞ்சி அப்படியே எடுத்து காட்டுது, நல்லா என்ஹான்ஸ் ஆகி காட்டுது. ஸோ தட் அந்த அந்த இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் அப்படியே அவரோட மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு, என்ன அழகில் விழுந்துட்டியா? இதுக்கு தான் நான் என் அழகை யாருக்கிட்டையுமே பேசிக்காக காட்டுறதில்ல. அழகில் விழல, மண்ணாங்கட்டியில் விழல, கையிடு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருக்க கை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. செவ்வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் சாப்பிட மாட்டீங்க, பயமாக இருக்குது, எங்கே பாய்சன் ஏதாவது கலந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு நீங்கள் தள்ளுறீங்க. பார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றை இப்போ கொள்றதுக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை அவர் 4-5 வா சாப்பிட்ருப்பாரு. இப்போ நம்புறியா? நான் நல்லா தான் இருக்கேன், சாப்பிடு. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்றீங்க. ஆனால் ரொம்ப பசி, கடை அந்த பிளேட்டே காலி பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அந்த பானையும் பார்த்துட்ருக்கீங்க. என்ன சாப்பாடு வேணுமா? அவர் அப்படியே பார்க்குறாரு. இல்லை, போதும், இந்தா எனக்கு என்ன வேணும், நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை வச்சுட்டு தென் அந்த பானையை ஃபுல்லாக கவுத்தி அவர் சாப்பிட்டுப்பார் ஃபுல்லாகவே. ஸோ நீங்களுமே மிச்சம் அவருக்கு போட்ட சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரூமுக்கு போ, ரெடியாக இரு. எதுக்கு நான் ரெடியாக இருக்கிறோம்? சாப்பாடுக்கு தானே ரெடியாக இருக்க சொன்னேன், நான் தான் சாப்பிட்டேனே. ஐயடா, அப்புறம் ஹாலை பற்றியா? நல்லா இது மாதிரி ஓ, அங்கே ஹாலில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், எடுத்து போடு போ. போ. என்ன நீ ரொம்ப மிரட்டுற? நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிகாரம் என்கிட்ட இருக்குது, போறியா? நீங்கள் அப்படியே கால் பண்ணிட்டு கடுப்பாகி அந்த கதவை அப்படியே லொட்டுன்னு சாத்திட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பெட்டில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை பார்க்குறீங்க.
லைக் ரொம்ப தின்னாக இருக்குது, சீத்ரூவாகவே தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே காண்டாகி கதவை டப்புன்னு ஓப்பன் பண்ணுறீங்க, பட் இட் லாக்ட். இது வேறு, கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கதவை ஆனால் ஓப்பன் ஆகலை. நீங்கள் அடின்னு அடிக்கிறீங்க, பட் ஸ்டில் ஆகலை. அப்படியே காண்டில் அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துறீங்க. என்ன இழவுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டிங்க. அது இப்போ ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, ஒரு 15 minutes லேட்டர் கதவு தானாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஓப்பன் ஆகிற இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஓகே, ஓப்பன் ஆகிட்டுருக்க அந்த தேவங்க பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டு, ஏன் கதவு தட்டும் போது உன்னால் ஓப்பன் பண்ண முடியாதா? நீ கேட்டால் நான் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கா எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வருவேன். ஓகே, என்ன அந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு இது பிடிக்கல. ஏன் நீ இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடல? எனக்கு அது பிடிக்கல, உனக்கு புரியுதா? எனக்கு அது வேண்டாம், நான் எது ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிறேன். உனக்கு அந்த ஆப்ஷனே இல்லையே. அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு உனக்கு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா போடுறதா இருந்தால் உன் விருப்பம்லான்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேனோ அதை தாண்டி நீ எக்ஸ்ட்ராவோ அப்படி இல்லைன்னா கம்மியாக பண்ணினாலோ என் கோவத்துக்கு ஆளாயிடுவேன். சரியா? என்ன பெரிய மயிறு கோவம்? எனக்கு தான் கோவம் வருது. அசிங்கமாக யாருக்குமே தெரியாமல் என்னை கடத்திட்டு வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நான் லூஸா? ஓ, ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லவங்களாவே இருக்கக்கூடாதுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த மனுஷன் கதவை சாத்துறாரு. டப்புன்னு லைட் ஆஃப் ஆகுது. இது வேறு ஒன்று, லைட்டை போடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷனோட ஷூ சத்தமாக கேட்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர மாதிரி இருக்குது. நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் வருது. ஏன்னா கிட்ட அந்த சத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸை போடு, கடைசி வார்னிங். சரி நான் போடுறேன், நான் போடுறேன். லைட்டு நானே அழைச்சிட்டு போகிறேன், வாஷ்ரூமில் போய் போட்டுருவா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை அப்படியே கிராப் பண்ணுறாரு. அப்படியே வாஷ்ரூமில் போய் நிப்பாட்டுறாரு. நீங்கள் அப்புறம் கதவை சாத்திட்டீங்க. அந்த வாஷ்ரூமில் குட்டியோண்டு ஒரு பல்பு, அதில் ஆனால் யாருமே இல்லைன்னு மட்டும் தெரியுது. கடகடானா அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நீங்கள் அப்படியே அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு பார்த்தா இந்த ஹாலில் உள்ள லைட் எரியுது. நீங்கள் அப்படியே டக்குன்னு கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் ரொம்ப தின்னாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. கையை கெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பயப்படாத நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீச்சர்ஸ்க்கு பயப்படாத நீங்கள், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தெய்வம்க்கு பயப்படுறீங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டு டக்குன்னு கையை எடுத்துருப்பீங்க. அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அது ரொம்ப சின்னது, அந்த ட்ரெஸ் ரொம்ப சின்னது, லைக் தைஸ் வரைக்கும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரேஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, பட் ஸ்டில் அது ஷார்ப்பாக தெரியுது. அந்த மாதிரி அப்படியே கண்ணை முடிட்டு ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸ்டன்னிங்காக இருக்குது அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்பரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவரோட கண் நீங்கள் அப்படியே உங்கள் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கூசுது, அதை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் பயத்தில் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தானாக லைட் ஆஃப் ஆகிருக்கும். அவரை அப்படியே திருப்பியும் அவரோட ஷூ சத்தம் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீ தான் சொல்கிறது செஞ்சுட்டான்ல வீடு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் கையை கிராப் பண்ணிட்டு டப்புக்குன்னு உங்களை பெட்டில் அப்படியே போட்டார். லைக் பவுன்ஸ் ஆகி நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் இருக்கிற மாதிரி அவர் அப்படியே டப்புன்னு உங்கள் மேலே லே டவுன் ஆக போவார். அது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அப்படியே ஒரு சுருண்டிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் அந்த சைட் போகிற மாதிரி அவர் அப்படியே பெட்டில் தான் பொத்துன்னு விழுந்திருப்பார். உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டப்புக்குன்னு உங்கள் இடுப்பு அப்படியே கிராப் பண்ணி அப்படியே பிடிக்கிறாரு பாருங்க. பிடிச்ச அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட க்ளோஸாக போய் நிற்கிற மாதிரி, படுத்துருக்க மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உங்களோட சின்ன அப்படியே பிடிச்சி
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம் இறுக்கி தராரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் பீட் டப்படப்படப்படப்படணும் அடிக்குது. இது வரைக்கும் பையனோட வாடையே பட்டது இல்லையா அண்ணா? என்ன கெட் ரெடின்னு சொன்னது உன்னை மேட்ரு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹஸ்கியில் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அந்த மனுஷன் அடுத்த செகண்டே அவரோட கை வந்து உங்களோட அப்பரில் தான் வந்து ஆக்சுவலாக செஸ்ட்டில் தான் வந்து பட்டிருக்கும். அப்படியே பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணுறா பாருங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அந்த மனுஷனோட கையை தள்ளியோட பார்க்குறீங்க. ஆனாலும் அந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங். அதான் நான் சொன்னேன்னே, உங்களை அப்படியே அள்ளிக்கா தூக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தார்னா அப்போ உங்கள் கையெல்லாம் ஏமாந்துடும் அவருக்கு. டவகனை இழுத்து போட்டு அந்த மனுஷன் மட்டும் வச்சு உங்களை வெளுத்து வாங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் லவ்னே நீங்கள் ஆக்சுவலாக பண்ணது கிடையாது. ஸோ ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு ஒரு பொண்ணை போய் பண்ண எப்படி இருக்கும், அதுவும் அவர் போய் பண்ண உங்களை எப்படி இருக்கும்? உங்களால் முடியல, கதறீங்க, மூவ் ஆன்லாம் வருது, எல்லாமே வருது. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட இந்த பாவம்னு ஒன்று சொல்லுவாங்களே, பார்க்கவே இல்லை உங்களை. ஸோ அந்த டே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் போயிருந்திருக்கும். வலியோடு அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போது நைட்டு முடிஞ்சு பகல் ஆகுது. இல்லை ஓகே, தேவங்க இல்லை, அவரோட ட்ரெஸ்ஸஸ்மே இல்லை, அந்த ரூம்லேயே இல்லை. ஆக்சுவலாக அப்படியே வலியோடையே அப்படியே நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலாக கீழே அப்படியே ப்ளீட் ஆகி அந்த பெட்லலாம் இது இருக்குது. ஓகே, பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் திஸ். நோ, உங்களுக்கு இது வந்து நீங்கள் இதை எதிர்பார்த்தது கிடையாது. இது நீங்கள் நினச்சதில்லை. அப்படியே ஒரு மாதிரி மனசு ரொம்ப வலிக்குது. யார் இது? ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறான்? எங்கள் அப்பா ஏன் என்ன வரல? இவனுக்கும் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே கதவு தானாக ஓப்பன் ஆகிற மாதிரி அப்படியே பெட்ஷீட்டை வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட அப்பரை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பயப்படுறீங்க. ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. தேங்க்யூ. டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே உங்கள் தலை ஆக்சுவலாக மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே அந்த மனுஷன் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு 4-5 ஹேர்ஸ் இருக்கும். அது அப்படியே உங்கள் காதுக்கிட்ட சொருவி விட்டுட்டு எப்படி இருந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் வச்சுட்டு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே நல்லா இருந்தது, டு யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கேட்குறாரு. ஆனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெயினாக இருக்குது. அதான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் சைடில் அந்த இது இருக்குது, பிளட் ஸ்டெயின் இருக்குது, அதை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கிறாரு. டக்குன்னு அதை பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ட்ராவை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் சைடில் ஒரு ட்ராவ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு சிகரெட்டும் அதேமாதிரி ஒரு லைட்ருமே இருக்குது. அதை எடு அப்படிங்கிறாரு. ரெண்டுத்தையும் எடுக்கிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த மனுஷன் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறாரு. உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. லைக் ஸ்மோக்கிங் உங்களுக்கு பிடிக்காது போல். ஐ டோன்ட் லைக் திஸ், ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போய். இது என் வீடு, ஓகே? நீ ரூல் போடக்கூடாது, நான் தான் ரூல் போடுவேன். அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டும் அந்த மனுஷன் கண்டிக்காத மாதிரி திருப்பியும் அந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இது பிடிக்கல, தயவு செஞ்சு விடுறீங்களா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. விடுடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்மோக் எடுத்து அப்படியே அவரோட வாயில் வச்சுருக்காரு. டபக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறதுனா அவங்க சின்ன அப்படி டபக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் வாயில் அப்படியே அந்த புகையை விட்டார். நீங்கள் அப்படியே புல்லுட்டுன்னு ஒரு கோவம் வரும் பாருங்க, புல்லுட்டுன்னு அவர் அரைஞ்சிருப்பீங்க. நீங்கள் தேவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, எனக்கு எவ்வளோ தைரியம் என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா, என்ன பண்ணுவேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கனே உங்கள் முடியை இன்னும் நல்லா டைட்டாகவே பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காருல மூஞ்சில் ஃபூன்னு சொல்லிட்டு ஊதுறாரு. உங்களுக்கு நீங்கள் அப்போது அவர் விட போகிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் மூச்சு அப்படியே இழுத்து பிடிச்சிருந்துருப்பீங்க. யூ ஆர் மேக்கிங் மோர் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேணுங்கனே வெட்டிக்கிட்டே இருக்காரு உங்கள் மூஞ்சில். நீங்கள் ரொம்ப காண்டாயிட்டு, இது பாரு உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, என்னையே இங்கே கடத்திட்டு வந்த, எங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன தான் அப்படி பகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் அப்படியே தள்ளி விட்டுட்டு கேட்குறீங்க. என்ன பகையா, உங்கள் அப்பா என்ன பண்ணலைன்னு கேளு. இப்போ நான் அனாதையா இந்த மாதிரி நிற்கிறதுக்கு உன் அப்பாந்தான் காரணம். பின்ன என்ன சும்மாவா கடத்திட்டு வந்தேன் நான் அப்படிங்கிறாரு. என்ன? ஆமாம், உங்கள் அப்பா என்ன அப்படின்னு நல்லது பண்ணி எல்லாருக்குமே தொண்டு பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய பணக்காரராக வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டியோ? எல்லாரையும் கீழே தள்ளி விட்டு ஏறி மிதித்து கொன்று சாகடிச்சு இந்த மாதிரி பதவிக்கு இவ்வளோ பணக்காரராக உங்கள் அப்பா வந்திருக்கான். தள்ளி மிதித்து அதில் இறந்து போன எங்கள் அம்மா அப்பாவும் ஒன்று. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. பழி வாங்க வேணாம், என் அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்க வேணாம். அவனை பண்ணால் அவனுக்கு அது டிசர்விங். ஆனால் அவன் வழக்கமாக பார்க்குற ஒன்றை பண்ணால் அது வலியோடு ரொம்ப ரணக்கூடுறமோ உள்ளே போய் அவனுக்கு வலிக்கும். அதுதான் எனக்கு வேணும். ஒன்று இங்கே பண்ணும்போது அவன் அங்கே துடிச்சிட்ருப்பான்ல, என் பொண்ணு என்ன ஆனான்னு தெரியல, கண்டுபிடிச்சி தாங்க, அது இதுன்னு வெளியில் நிறைய உட்காந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஒரு பருப்பு இங்கே வேகாதுன்னு அவனுக்கு என்ன தெரிய போகுது? இந்த பார், உன் மனசில் இந்த இடத்த விட்டு வெளில போயிடுவோம், நம்ம அம்மா அப்பாவை அப்படியே பார்த்துடலாம், அந்த மாதிரி மனக்கோட்டை மட்டும் தயவு செஞ்சு கட்டாத. இங்கே இருக்கிறது தான் உன் வீடு. இந்த ஒரு முகம் மட்டும்தான் உனக்கு இனிமேல் எப்பயுமே தெரிய போகுது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல உன்னை பழகிக்கிறது தான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? அது சரி. ஆனால் உங்கள் அம்மா அப்பா நீ தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் போதும், போய் தூங்க போ. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு, எங்கள் அப்பா கெட்டவர்னு தெரியும், ஆனால் கொலை பண்ணிடலாமா இருப்பார், ஏன் இப்படி இருக்கார் எங்கள் அப்பா? அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. தென் 1/2 hour லேட்டர் அந்த மனுஷனே வந்திருப்பார். வந்துட்டு, என்ன ஓகேவா, ரெடியா அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் எனக்கு வேண்டாமே. ஐயோ, ரெடியா ஓகேவான்னு கேட்டதும் உன்னோட ஒப்பீனியன் கேட்குறேன்னு நீ நினச்சிக்கிட்டியா? ஐயோ சாரி, அந்த டைமில் நான் நினைக்கல. ரெடியா, நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்டேன். நீ எதுவும் நல்ல விதமாக அப்படிலாம் நினச்சிக்காத. உனக்கு இந்த சாய்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது, நான் கொடுக்குறது தான் உனக்கு சாய்ஸ். ஓகே, படுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெட்டை பார்க்குறாரு. படுடி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐயோ போ. நீங்கள் அப்படியே டபக்குன்னு ஏறி உட்காந்துருப்பீங்க. உனக்கு ஒவ்வொரு தடவை சொல்லணுமா? தின்னான ட்ரெஸ் அங்கே இருக்கும், போய் போட்டுட்டு வா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீலாம் எப்படி படிக்கிற? உனக்குலாம் யார் படிப்பு சொல்லி கொடுக்குறா? பாவம் அவங்க. பா. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக போகிறீங்க. 2 நிமிஷத்தில் இங்கே வந்து நிற்கணும். பா. குடுன்னு போகிறீங்க, ட்ரெஸ்ஸை போடுறீங்க,
அவர் சொன்ன டைமில் கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து நின்றுருப்பீங்க. படு. அப்பா இன்றைக்கி வர ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த டயர்ட்னஸ் எல்லாம் ஒன்றால் போகணும். என்னை அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண. சரியா சரியா? சரி கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டேன். எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஐயோ, உனக்கு அடுத்தும் போது உன்னை பற்றி எதுவும் விசாரிக்காமையாக வந்திருப்பேன் நான். உன்னை பற்றி A to Z எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் போவேன். சரியா? ரொம்ப சீன் போடாமல் என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவா. வா. சரி. இப்போ அந்த மனுஷன் ஜஸ்ட் லே டவுன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக க்ரௌல் பண்ணிட்டு அந்த மனுஷனோட மேலே ஏறி உட்காந்துருப்பீங்க. பொறுமையாக அவரோட ஷர்ட்ஸ் அப்படியே ஒன்றுன்னா பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே அவரோட ஹேண்ட் ரெண்டுமே எடுத்து தலைக்கு பின்னாடி அப்படியே கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நெக்கில் தென் லிப்ஸில் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனும் அப்படியே நல்லா சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஹீ கேன் ஃபீல். ஸோ ஒரு வழியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணதில் டப்புக்குன்னு அந்த மனுஷன் வந்து லீட் ரோல் எடுத்து அந்த மனுஷன் வந்து திருப்பியும் மேட்ரு முடிச்சிருப்பாரு. உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல கத்திருப்பீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு நல்லது தான், உனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே பண்ணுறாரு. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை இருக்குல்ல, ஆமாம், நல்லா அப்படியே டைட்டனாக பிடிச்சி அப்படியே தெரியாமல் கீறியிருப்பீங்க. ஏன்னா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீ இந்த வகையில் என்ன பனிஷ் பண்ணுறியா? இல்லை தெரியாமல், என்னடி தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் கிட்ட நடந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட அந்த மனுஷன் லேடவுன் ஆகிருப்பார். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதேமாதிரி வழக்கம் போல் அந்த மனுஷன் இருக்க மாட்டார், கீழே போயிருப்பார். உங்களுக்கு டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். முதல்ல அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு எப்படி தெரியுமா, இந்த ரூமை விட்டு ஆனால் உங்களை வந்து போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வெளியில் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுவீங்கள. ஸோ அந்த அளவுக்கு அவர் விடக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க, பார்த்தா டீ இருக்குது, அப்படியே பெட் காஃபி மாதிரி எழுந்திரிச்சு குடிக்கிறீங்க. அவர் போய் போ, ஒவ்வொரு நாள் நான் சொல்லணும் போ, கடகடன்னு போய் குளிக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு நற்பாசம் நம்மளுக்கு இருக்காது. போயிடலாமா, இந்த இடம் ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதா, இந்த இடத்த விட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக சர்ச் பண்ணி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு வழி அவ்வளோ தெரியல. உங்கள் ரூமில் அந்த மாதிரி வழி இல்லை போல். அப்போ ஒரே வழி, நம்ம ஹாலுக்கு போய் வேறு ஏதாவது வழி. ஆமாம், இவன் எப்படி வெளியில் போயிடுவாரா, அதை முதல்ல நோட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அதையும் வந்து சரி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்படா இதாண்டா நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக இப்போ கீழே போவீங்களா. ஸோ கீழே போயிட்டு லைக் உங்கள் கண்ணை வச்சு நல்லா நோட்டை விட்டுட்ருக்கீங்க, இங்கே வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே வாலாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எப்படி இந்த ஒரு வீட்டுக்கு எப்படி இல்லாமல் நான் எப்படி அப்போது இந்த இடத்துக்கு வந்திருப்பேன், இவன் எப்படி ஏதாவது வேணும்னா வெளியில் போயிட்டு வருவான், கண்டிப்பாக இருக்கணும், அது சீக்ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் எப்போ வெளில போகிறான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்களும் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு, ஒரு ரூமுக்கு போ அப்படிங்கிறாரு, போயிட்டீங்க, உங்கள் ரூமை லாக் பண்ணிட்டாரு. தென் அவர் வந்து வெளியில் போகிறாரு, வெளியில் போயிட்டு சடன் திங்ஸு தென் வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பார். தென் அதே மாதிரி நைட் டெய்லியும் ஆக்சுவலாக நீங்களும் அவரும் ஒன்றா தான் இருப்பீங்க. அவர் என்ன நினைக்கிறேன்னா இட்ஸ் அ வே ஆஃப் டார்ச்சரிங் யூ, ப்ரெஷரிங் யூ
பனிஷ்மெண்ட் எவ்ரிதிங். அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை ஒரு டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உங்களை ஒரு துரும்புச்சீட்டாக யூஸ் பண்ணுறாரு தெய்வம். ஓகே, இங்கே வந்து உங்களால் பெயின்லாம் ரொம்ப பேர் பண்ணவே முடியல. டெய்லியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, வலிக்குது, வயிறுலாம் வலிக்குது, அப்டமன்லாம் வலிக்குது, முடியலை. ரொம்ப அந்த பெயினை சொன்னாலும் அவன் வேணுக்குன்னே பண்ணுறான், அதுக்கு சொல்லாமே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ சொல்கிறதே ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து எந்த அளவுனா, நீங்கள் வந்து ஒரு ரக்கட்னஸாக இருந்த ஒரு பையன் இப்போ டோட்டலாக அவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு பையனாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்க. லைக் இதே மாதிரி ஏறக்குறைய ஒரு 15 days சம்திங் லைக் தட் அந்த மாதிரி போயிருந்துருக்கும். இங்கே உங்கள் அப்பா ஆளுங்களை வச்சு அந்த தேடுறாரு. பட் ஸ்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. என்னென்னமோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவரோட அடியாள் வச்சு தேடி பார்க்குறாரு, அந்த மாதிரி போலீஸோட கைட்லைன்ஸ் மூலிமா தேடி பார்க்குறாரு, சிஐடி எல்லாமே. பட் யாராலையுமே அந்த க்ளூ எங்கே போனால், எங்கே வந்தான், எங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட மாட்ட மாட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு எங்கே தான் அந்த பொண்ணு அப்போ போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பசிலிங்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க போக இங்கே அந்த மனுஷன் வந்து ஒரு வழியாக வந்திருந்திருப்பார். வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக பொலைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் ஹேட் காட்டுறதுலாம் இல்லை. ஓகே, அவர் தான் ஆனால் எப்பயுமே உங்களுக்கு சமைச்சு தருவார். இப்போ அவர் சமைச்சு தந்துட்டு உன்னோட நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் காட்டுறார் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து டாப் ட்ரெண்டிங்கான டைட்டில் நியூஸே நீங்கள் தான். ஸோ இதே மாதிரி பையன் வந்து காணும், தேடி தரவங்களுக்கு இவ்வளோ மதிப்பு உள்ள பொற்காசுகளோ சம்திங் காசோ ஏதோ ஒன்று அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாரு அவங்க அப்பா. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை குட்டியோண்டு ஃபோட்டோவில் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும், அது அப்படியே அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ அப்படியே தேய்ச்சி பார்க்குறீங்க. போதும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் அந்த மனுஷன் வந்து பேப்பரை எடுத்துகிட்டு போயிருப்பார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க, வேறு எதுவும் பெருசாக பேசுகிறதுலாம் கிடையாது. அந்த மாதிரி இப்போது நைட்டு அந்த மாதிரி இருந்தாச்சு. நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பேசினதே கிடையாது. லைக் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தனியாக, நீங்கள் கொஞ்சம் தனியாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பீங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி நீங்கள் அப்படியே அவரோட தைஸில் காலை போட்டுட்டு அவரோட ஹிப்பை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னது அப்படிங்கிறாரு. காலை மேலே இறக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக திருப்பியும் அந்த காலை எடுத்து பொறுமையாக எடுத்துகிட்டு வரீங்க. என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரட்டி படுத்திருப்பீங்க. சரி சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது. அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க ஆக்சுவலாக தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த மனுஷனுக்கு லிட்ரலி அவள் என்ன கேட்க வந்தா, ஏன் அதை கேட்காம விட்டா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ, அந்த கொஷினாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேவங்க இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த கேள்வி அவர் மனசுக்குள்ளே இருக்கிறதாலையோ என்னமோ ஒழுங்காக எந்த இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ எப்பயோ வழக்கம் போல் உங்கள் ரூமை பூட்டிகிட்டு போகிற இந்த மனுஷன் இந்த தடவை பூட்டாமே மறந்து அப்படியே போயிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் வந்து பூட்டுற சத்தம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு கெஸ்ஸிங்கில் லைட்டாக கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா கதவு அன்லாக்கில் இருக்குது. உங்களால் இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. கடைன்னு நீங்கள் வெளில போய் பார்க்குறீங்க. அப்படியே அந்த மனுஷன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அவர் இருக்கிற மாதிரி எந்த தடயமும் தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எங்கே ஏதாவது இடம் இல்லாமல் இருக்காது, கதவு ஏதாவது இல்லாமல் இருக்காது, எந்த வால் பின்னாடி அவன் வச்சுருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கடன்னு உட்காந்து தேடிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு சவராக அப்படியே நாக் பண்ணி பண்ணுறீங்க. ஏதாவது பலகை இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பலகைனா நான் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இல்லைனா ஏதாவது பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுமாரி நாக் பண்ணி அதுமாரி தரையிலலாம் நாக் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டீங்க. அவன் அப்போ எப்படி தான் போகிறான், எது வழியாக தான் போகிறான், எங்கே வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக டைம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் அவர் வருவார். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட் இருக்குது. ஸோ அந்த கபோர்டில் லைட்டாக பின்னாடி வந்து நீங்கள் தட்டி பார்க்குறீங்க. அது செவராக இருக்கும்ல சில கபோர்ட்ஸ்லாம். ஸோ தட்டி பார்க்குறீங்க, பார்த்தா அதுவுமே உட்டு சத்தம் கேட்குது. உட்டா இதில் நவுத்துற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நவுத்துற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அது நவுறுது. நவுறுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபோர்ஸாக தள்ளுறீங்க. ஸோ ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அந்த பாதையில் அப்படியே நடந்துக்கிட்டே போனோம்னா தூரத்தில் ஒரு ஆக்சுவலாக டோர் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்படியே அந்த டோர் பார்த்ததும் அதில் லைட்டாக அந்த டோரில் வந்து ஹோல்ஸ்ன்னு கிடையாது, அந்த இது இருக்கும்ல, லைக் அந்த டோர் வந்து சைடில் வந்து வெளிச்சம் வருது, லைட்டாக வெளிச்சம் தெரியுது. வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கடன்னு அந்த டோரை நோக்கி இப்படி பிளைண்டாக நீங்கள் ஓடுறீங்க. ஸோ ஓடிட்டு அந்த டோரை வந்து நீங்கள் தட்டுறீங்க, அன்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. பட் ஸ்டில் அது ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அன்லாக்குமே ஆக மாட்டுது. ஏது ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த சைட்லேருந்து கதவு வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஷாக்கு, அப்படியே லைட்டாக பின்னாடி போகிறீங்க. வர்றது தேயவங்க. நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே டக்குன்னு அவரோட கைக்குள்ளே பூந்து அப்படியே ஓடுறீங்க பாருங்கள். அந்த மனுஷன் டபாக்குன்னு அவங்களோட ஹேரை பிடிச்சிருப்பார். எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. வீடு 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 அப்படிங்கிறீங்க. வாயை மூடு. கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஆக்சுவலாக கீழே விழுந்துறீங்க. முடி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இழுத்துட்டு அந்த அடுத்த செகண்டு, இத்தனை நாள் அமைதியாக இருக்கிறதுக்கு இதான் காரணமா? எப்படி ஓடி போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தியா, பிளான் பண்ணிட்டு இருந்தியா? ஒன்று போய் நான் நம்பர் சின்ன பொண்ணுன்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு ஒரு அரை அப்படியே 4 விரலும் அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. எதுக்குடா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? எங்கள் அப்பா பண்ணாங்கன்னா எங்கள் அப்பாவை பண்ண வேண்டியதானே, ஏன் என்னை போட்டு இந்த மாதிரி பண்ண? நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் அப்பானை பழி வாங்கிறதுக்கு தான் நான் இங்கே வச்சுருக்கேன், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்ருக்காரு. அப்புறம் இதுக்கு டெய்லி நைட் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற? ஒன்றா இருக்கணுங்க. என்னால் முடியல தெரியுமா? என் வயிறு எப்படி வலிக்குது தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைனாவது பார்க்குறியா? நீலாம் ஒரு பொம்பளைக்கு தான் பிறந்தியா நீனு? மனசாட்சி கீழே அப்படியே தூக்கி விட்டு இருந்துட்டு நீ என்ன இதுக்குடா அப்புறம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறா? அது ஒரு பொண்ணோட போய் வேறு யாரோ ஒரு பையன் கூட படுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவ்வளோதான், செம்ம காண்டாயிட்டாரு. இன்னொன்று ஒரு அரை பாருங்க, லெஃப்டில் அப்படியே சரி அடித்த வேகத்துக்கு நீங்கள் அப்படியே கீழே சுருண்டு அப்படியே ஹேர் மூஞ்சி ஃபுல்லாகவே அப்படியே மெஸ்ஸியாக அப்படியே இந்த ஹேர் ஃபுல்லாகவே உங்கள் மூஞ்சில் பட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அமைதியாரு. என்னடி தெரியும் என்னை பற்றி என்ன உனக்கு தெரியும்? கண்டதை வளர்ற நான் துளிரிட்டு போச்சா? ஓ, கதவு தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சி ஓடி போடலான்ன்ற நினப்பா? என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உனக்கு என்னடி, யாரடி உனக்கு உரிமை தந்தது? ஓ, உன் கூட படுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீயாவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? தப்பார், உன் லெவல் அதோடு நிறுத்திக்க. வேறு எதுலையாவது பெருசாக இன்வால்வ் ஆகணும்னு நினச்ச தொலைச்சிடுவேன். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஹேண்டை பார்க்குறாரு. கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கேர்ளையும் அடித்ததில்லை போல். அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருப்பார். நீங்கள் அப்படியே குத்த வச்சு அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கீங்க. சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிட மாட்டேறீங்க. எதாவது பண்ணிட்டு போ, சாப்பிடாம கடந்த அழி, எனக்கு என்ன, நீ செத்தாலும் பரவாயில்ல, உன் அப்பா நான் பழி வாங்கின மாதிரி தான் எனக்கும். என் கையால் சாக போகிற, அப்படி இல்லைன்னா என் கையால் சாகாமல் இருக்க போகிற. நீயே செத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல, பரவாயில்ல, எத்தனை நாளும் நீயும் பட்னியாக இருக்கான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வேணுங்கன்னே தத்தன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே விடுடான்னு சொல்லிட்டு அவரை அந்த அடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை எப்படி சொல்கிறதுனா கையில் அப்படியே விலங்கு போட்டு விட்டு அப்படியே இந்த பெட்டில் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் ரஃப்பாக அவங்கள பண்ண ஆரம்பிச்சுருந்துருப்பார். உட்காந்து அழுறீங்க, முடியல, விடுடா போடா, எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல, எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் செத்து போயிடலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
அடுத்த செகண்டே அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டாரு. அந்த அந்த விலங்கு மாட்டி இருந்ததையும் அதையும் அவுத்திருப்பாரு. இப்போ என்ன, உன் அப்பா என்ன பார்க்க போகணுமா? இந்த உலகத்தில் நான் தான் உன்னை டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், அப்படி தானே? தாராளமாக போ. ஆனால் ஒன்று தெரிஞ்சுட்டு போ. உன் அப்பா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் போய் என்ன போய் சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ண போ. உன் அப்பா என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆக்சுவலாக இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி போல் அவங்களோடது. ஸோ நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா 3 பேரும். இவரோட அப்பா வையனோட அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனுஷன். எப்படி சொல்கிறதுனா, அவர் என்ன சொன்னாலும் பிளைண்டாக அதை நம்பி அதை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கைத்தன்மையான மனுஷன் தான் இவங்களோட அப்பா. ஓகே, ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கவே ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவே அப்போது என்ன பண்ணியிருப்பாருனா, இவங்களோட அப்பா பலி கொடுத்துருவாங்க, லைக் சாவடிச்சிருவாங்க. இதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் ப்ரூஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிருவாங்க. ஆனால் ஒரு மூலையில் ஒரு 10 வயசு பையன் இந்த கொடூரமாக எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சாவடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு அப்படிங்கிற ஒரு இதில் போயிருப்பாங்க. ஆனால் அங்கே விட்டுட்டு போனது தேவங்க தான். ஸோ அம்மாவையும் அப்பாவையும் அந்த மாதிரி ரத்த கலரியில் பார்த்துட்டு அந்த மனுஷனால் லிட்ரலி வாந்தியாக எடுத்து அவரால் நிம்மதியாக கண்ணை முன்னாலே அவங்க அம்மா அப்பாவை கண்ணுக்கு முன்னாடி கொன்னது ஞாபகம் வருது. அதெல்லாம் அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ப்ளஸ் அம்மா அப்பா இல்லை, சோத்துக்கு வழி, சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல. எந்த ஒரு கடையில் வேலை கேட்டாலும் நீ போடா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு ஒரு பிச்சைக்கார ரேஞ்சில் அந்த மனுஷனை தள்ளி விட்டாங்க. அப்போ தான் இல்லை, பாசமாக கேட்டாலும் நம்மளுக்கு பசி ஆறாது, அவனை மிரட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருனா மிரட்டி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்போ டக்குன்னு ஏதோ ஒன்றத்தை உடச்சி இப்படியே மிரட்டி கேட்டிருப்பாரு. கொடு, சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னதும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லாருமே அவங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போலேருந்து அவர் அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு மிரட்டினா தான் இந்த வாழ்க்கையில் நம்ம நடத்த முடியும், இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சமாக கிரிமினலாக போய் இது வரைக்கும் ஆனால் யாரையும் கொன்னதில்லை. ஆனால் அவரோட ஃபுல் டார்கெட்டு சாகடிச்சா அது ஒய்யனோட அப்பாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை எப்படி அவன் கண்ணு முன்னாடியே கொன்னாங்களோ அதே மாதிரி அவன் பொண்ணு துடிச்சு சாகிறதோ அப்படி இல்லைன்னா துடிச்சு அப்படியே கஷ்டப்படுறதோ அதை அவன் கண்ணார பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் லிட்ரலி அவரோட இந்த உயிரையே கையில் வச்சுருக்காரு தயாங். இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, கல் மாதிரி தான் இருக்கீங்க. நீ இதுக்கு மேலே 2 நாள் மட்டும் இருந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு என்னை பற்றி சொல்கிறதும் சொல்லாததும் இஷ்டம். புரிஞ்சதில்ல? ஆனால் இந்த 2 நாள் நீ என் கூட படுக்கணும். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஏன் டெய்லி என் கூட படுக்கணும்னு நினைக்கிறேன்? வாழ்க்கையில் நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. எல்லாம் கஷ்டம், துன்பம், எப்படி பழி வாங்கணும், இப்படியே தான் இருந்தேன். அட்லீஸ்ட்டு சாகும் போதாவது ஒரு கெட்ட விஷயத்த செய்யணும்ல, ஒரு பொண்ணை கற்பழிச்சேன்னு. அந்த ஒரு இது தான், வேறு எதுவும் இல்லை. சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன தப்பாவது பண்ணணும்ல. இது சின்ன தப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெரிய தப்பு தான், இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்குது, சுகமாக இருக்குல்ல, அதனால தான். அதுவும் பெரிய இடத்து பொண்ணை பண்ணும் போது வித்தியாசமாக தான் இருக்குது. அதுவும்
பார்க்க அழகாக கோவப்பழம் மாதிரி எல்லாம் கதை கச்சிதமாக இருக்குது. அப்போ பண்ணணும்னு தோணும் தானே. நீங்கள் அப்படியே வரைய பார்க்குறீங்க. ஆனால் நான் மைனர் தெரியும்ல. இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்ல. ஒரு சின்ன பையனோட அம்மா அப்பாவை தானே கண்ணுக்கு முன்னாடி உங்கள் அப்பா என் சாவடிச்சான். அப்போ அது தப்பு இல்லையா? நான் உன் பொண்ணை கற்பழிச்சது மட்டும் தப்பா? நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. சொல்லு, என்ன இன்னைக்கு இருக்க மாட்டியா கூட அப்படிங்கிறாரு. ஏறு, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ் போட போயிருப்பீங்க. இங்கே தேவங்க அப்படியே உங்களே பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வரீங்க. லைட் ஆஃப் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் இரு, லைட்லாம் எனக்கு ஆஃப் பண்ண வேணாம். ஏன்? எனக்கு தோணுது, நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான், படு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்களை போட்டுட்டு அந்த மனுஷன் பண்ண ஆரம்பிச்சுருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பல்ல கடிச்சிட்டு லிட்ரலி 2 days தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துருப்பீங்க. இந்த நெக்ஸ்ட் டே அதேமாதிரி காஃபி வருது, சாப்பாடெலாம் இப்போ சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி அந்த மனுஷன் வெளில போகிறாரு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, எப்படி இருந்தாலும் அவன் நம்மளை 2 நாளில் விட்டுருவான், நம்ம வெளில போகணும்னு நினைக்கிறோன்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ரூமே சும்மா பார்க்குறீங்க. போர் அடிக்குது. சும்மா அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. வென்டிலேஷனுக்காக அந்த காற்றை பார்க்குறீங்க. நான் நிறைய எங்கள் ஸ்கூலில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் லிட்ரலி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே அந்த மனுஷன் கொஞ்சம் ஈவினிங்க்கு அப்புறம் வந்திருப்பார். கொஞ்சம் பேசுகிறாரு உங்ககிட்ட, என்னன்னு தெரில. பேசும்போது ஹிட் டிஃப்ரெண்ட். அந்த மனுஷன் ஆனால் ஸ்மோக் பண்ணிட்டு தான் பேசுகிறாரு. அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஸ்டில் அது அவர் பிஹேவியர் அதை மாற்ற முடியல. அப்படிங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. என்ன கிஸ் அடிக்கணும்னு தோணுதா? வா அப்படிங்கிறாரு. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்ச பின்னாடி தூக்கிட்டு போயிருப்பீங்க. நீ ஸ்மோக் பண்ணுற, அந்த வாயோட உனக்கு நான் முத்தம் வேறு தருவேனா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொப்பளிச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்பா அப்படி சொல்லிட்டு வராரு. என்னதுன்னா ஊட்டியை விட்றேன் ஆங்கிற, என்ன என்கிட்ட எதுவும் இல்லை, எனக்கு அடிக்கணும்னு தோணுது, அடினா நீ அடிச்சுட்டு போ, எதுக்கு என்ன கேட்குற? ஓ, அப்போ நீ அடிக்க மாட்ட? முடியாது. ஏய் அட்ரி அப்படின்னு சொன்னானே, சொல்லிகிட்டே இருக்கேன், அடி. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் முதுகு பக்கத்தில் போயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கிட்டக்க அவரோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே அவரோட சீக்ஸில் இருக்கும். அப்படியே பொறுமையாக அப்படியே தலையை சாய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு அழகாக ப்ளசண்ட்டாக ஒரு முத்தம் தந்துருப்பீங்க. பத்தலை கொடுத்துட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதை ஃபீல் பண்ணிட்டு நல்லாயிருக்கு. என்ன தான் இருந்தாலும் நான் மட்டும் கொடுக்கறதோட அங்கேருந்து ரிப்ளை பேக்கும் வர்றது நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி இங்கே ஃபீல் பண்ணிருக்காரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு பெட்டில் படுத்திருப்பாரு. நீங்கள் அந்த பெட்டில் தான் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்படியே படுத்திருக்காங்க அவங்க பார்க்குறீங்க. அவர் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது பிளாக் ட்ரெஸ் தான். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கார். நீங்கள் அப்படியே அட்மையர் ஆகி பார்த்துட்டு என்னன்னு தெரில, உங்களே அறியாமல் நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட சைடில் அவரோட கை வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்படியே கையை நல்லா நீட்டியிருக்காரு. அந்த கையில் அப்படியே நீங்கள் அப்படியே தலையை வச்சு அப்படியே படுத்துட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே காலை தூக்கி அவரோட காலில் போட்டுட்டு எதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்படியே தான் நீங்கள் அவரோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் டக்குன்னு உங்களை பார்த்து திரும்பிட்டு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்படியே உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு, ஐஸ் டு ஐ பார்த்துட்ருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. அவரே அறியாமல் அவரை பொறுமையாக லைட்டாக தலையை சாய்ச்சி உங்களுக்கு முத்தம் வந்திருப்பார். நீங்களும் அந்த முத்தத்தை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் நடந்திருக்கும். ஸோ டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே அவரோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணியிருப்பார். நீங்களும் கடற்கடன்னு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே நைட்டு நடக்கும், இன்றைக்கி ஈவினிங்கே நடக்குது உங்களுக்கும் அவருக்கும்.
லைட் ஆனால் நல்லாவே தெரியுது அந்த மனுஷன் உங்களுக்கு வேறு லெவலில் ஃபீல் கொடுக்குறாரு. லைக் உங்களுக்கு மூவ் ஆன்லாம் வருது. நீங்களுமே அந்த மனுஷனுக்கு வேறு லெவலில் ஃபீல் தரீங்க. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் முன்னாடிலாம் பண்ணியிருப்பீங்க. பட் அதில் லவ் அதில் தெரியல. பட் ஸ்டில் இன்றைக்கி பண்ணுறதில்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆழ்ந்து பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சி ஒருத்தவங்களை நம்ம பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு நீங்கள் பண்ணியிருந்துருக்கீங்களா? அது தேவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணணும். ஹீ லிட்ரலி கண்டினியூ தட். ஸோ நிறைய கண்டினியூ பண்ணியிருந்திருப்பார். ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போது 8 மணி ஆயிருந்திருக்கும். லைக் 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சோடு அப்படியே 2 பேரும் சைடில் படுத்துருந்துருப்பீங்க. ஏன்னா எப்போயுமே நைட்டு தானே பண்ணுவோம் நம்ம, ஏன் இப்போது ஈவினிங் போல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே கால் தூக்கி போட்டு அந்த மனுஷன் உங்களை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னா அவருக்கு தெரியல. உங்களை எப்படி சொல்கிறதுனா, உங்களை படுத்தணும், உங்களை கிட்னாப் பண்ணணும், உங்களை டார்ச்சர் பண்ணணுங்கிறது தான் அவரோட எய்ம். பட் தண்ணியே அறியாமல் ஹீ இஸ் ஃபாலோயிங் ஃபார் யூ. அது ஏனோ அவருக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. உங்களுக்குமே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி 2 days ஆயிடுச்சு. அந்த மனுஷன் இன்றைக்கி காலையில் வந்து ரெடியாரு, வெளில போகிறோம் அப்படிங்கிறாரு. வெளில போகிறோன்னா உன்னை உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன். ஏன், நான் தான் சொன்னேண்ணே 2 நாள் கழிச்சு வெளில போகிறோன்னு. நீ ஓகே தானே சொன்ன? ஆமாம்ல, போ கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிளம்புறீங்க. அப்படியே நீங்கள் என்னன்னு தெரில, உங்கள் அந்த ரூம் பார்க்குறீங்க, அவரோட படுத்திருந்தது எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. அப்படியே அந்த தின்னான ட்ரெஸ் பார்க்குறீங்க, அதை ஒரு மாதிரி தடவிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. போகலாமா? ஒரு நிமிஷம். என்னது? அது சாப்பிட்டு போகலாமா, பசிக்குது. உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சாப்பாடு உங்களுக்கு போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஏன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, பொறுமையாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க என்றைக்கும் இல்லாமல். இப்போது அந்த மனுஷன் இப்போ போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம். ஒரு நிமிஷம். இப்போ என்ன, நீங்கள் உங்களே அறியாமல் டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸா? எனக்கா? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அந்த ஹக்கை அப்படியே கம்மி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திருப்பீங்க. இப்போ அந்த மனுஷன் முன்னாடி போகிறாரு, இவனா வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி திங்கிங். ஸோ கதவு இப்போ ஓப்பன் ஆகுது. அப்படியே கண்ணு உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, வெயில் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படியே அந்த மனுஷன் வந்து உங்ககிட்ட அப்படியே உங்களை தாண்டி உங்களை அழைச்சிட்டு வராரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த மனுஷனோட கையை பிடிச்சிட்டு, வேண்டாம் நானே போய்க்கிறேன். ஏன், உன்னை யாராவது கடத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என்னை யாரும் கடத்த மாட்டாங்க. நான் 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 போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு தெரியும். என் கூட நீ வராத, அப்புறம் உன்னை பிடிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் என்னை போலீஸில் மாட்டி விட்டு கம்பெனியை வைக்க தானே போகிற. புதுசாக நல்ல மாதிரி பேசுகிற, போ நான் வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ இங்கே இரு, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போ. அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டீங்க, அந்த இடத்த விட்டு கடன்னு ஓடுறீங்க. இருந்தாலும் தேயங்க வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. லைக் அவள் நிஜமாகவே அவள் வீட்டுக்கு போயிடுவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு 10 அடி ஒரு 15 feet அந்த மாதிரி தள்ளியே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. லைக் நீங்கள் ஏறக்குறைய உங்களோட வீட்டுக்குமே நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா எங்கம்மா இருந்தேன் என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே துள்ளுறாரு. என்னாச்சு, எப்படி இங்கே வந்தது, எப்படி தப்பிச்சு, ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கையை மட்டும் காட்ட, அவன் சாவச்சிட்றேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறீங்க. நீங்கள் சாவடிச்சது வரைக்கும் போதாதா,
இனிமேல் ஒருத்தவங்களை அழிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் யாரும் இல்லைப்பா. நான் நான் நானாக தான் வெளியில் போயிட்டேன். நீயா போனியா? ஏம்மா? எனக்கு ஸ்கூல் படிக்க அவ்வளோ இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை, எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் பிரேக் இருக்கணுமேனு ஒரு ஒரு 20 நாள் வெளியில் போயிட்டு வந்தேன். பலார்னு உங்கள் அப்பா ஒரு அறை விட்றாரு. பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லணும்ல. உன் இஷ்டமாக இருக்கு நீ போகணுன்னா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. உன்னை காணும் நான் பைத்தியக்காரத்தனமாக இங்கே சுற்றிட்டுருக்கேன். நான் என்ன உனக்கு எப்படி தர்றானா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, எங்கே போயிருந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. நீங்கள் எதோ சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதும் இங்கே தேவங்க அவரோட வீட்டுக்குமே போயிருப்பார். வீடு ஆக்சுவலாக ரொம்ப எம்டியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு வரவே அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களோட பெட்ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த ரூமில் போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே லே டவுன் பண்ணும்போது அன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கும் அவருக்கும் மேட்ரு நடந்திருக்கும்ல, ஸோ அதை தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ ஏன் எனக்கு அது இப்படி தான் இருக்கும்ல, கொஞ்ச நாள் அவள் கூடயே இருந்துட்டேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவரே இது பண்ணிக்கிட்டு தென் கொஞ்சமாக அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருந்திருப்பார். இங்கே உங்கள் அப்பா லிட்ரலி ஒரு 2 டேஸ் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஏன்னா இப்படி நீங்கள் சில்லியான ஒரு ரீசன் சொன்னால் யாராக இருந்தாலும் கடுப்பாக மாட்டாங்க. அதனால் அவருக்கு கடுப்பாயிட்டார் போல். இங்கே சரி உனக்கு எப்போ உனக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு இஷ்டம் இருக்கா அப்போ போ, இதுக்கு மேலே நீ இதுமாரி போவாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிவிட்டு அவர் மட்டும் போயிருப்பார். ஸோ இப்போது நீங்கள் லிட்ரலி வீட்டில் தான் இருக்கீங்க. இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு அந்த சின்ன ரூம் ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி அப்படியே அந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு அப்படியே ஜஸ்ட் நீங்கள் விண்டோவை அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. குடுன்னு உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னாச்சு என்னாச்சு நீ அன்றைக்கி நீ காரில் போனது நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்டே சொன்ன அந்த பொய்யை எங்ககிட்டே சொல்லாத, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் சில கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட உண்மை மட்டும் சொல்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணானா, இப்படி பண்ணானா, எப்படி அவனே விட்டுட்டானா, நம்ப முடியலையே, ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஏதோ பண்ணியிருக்க போகிறான், உங்கள் அப்பாவை சாவடிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு போகிறவனாக இருப்பான் போல அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உசுப்பேற்றுறாங்க, பயமுறுத்துறாங்க. ஆனால் உங்களுக்கு அவர் மேலே பயமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா நீங்கள் அவரை இப்போ மிஸ் பண்ணுறீங்க, அந்த நிலமையில தான் வந்துட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, எனக்கு பயம்லாம் இல்லை அவனை பார்த்தா, எனக்கு திருப்பியும் அவனை எப்போ பார்ப்போன்னு இருக்குது, திருப்பியும் என்ன அதே மாதிரி காரில் கடத்திட்டு போக மாட்டானா அப்படின்னு தோணுது. நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. இப்போது 2 பேரும் மேட்ரு பண்ணியிருக்கீங்க, நீ ஒரு மைனர், சப்போஸ் நீ கன்சீவ் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு கேட்குறா, அதுக்கு நீங்கள் தெரில அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. தெரிலன்னா அதுக்கு என்ன பதில், என்ன உங்கள் வீட்டில் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க தெரியும்ல. இப்போது நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஏதோ பண்ணி தொலைப்போ, யாருக்கிட்டேயும் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை, ஆனால் அவன் வயிற்றில் உள்ளது காட்டி கொடுக்காம இருக்க போது ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ இப்போ லிட்ரலி இப்போ ஸ்கூலுக்கெலாம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் போக ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டேட்டு வர்றது தள்ளி போயிருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதெல்லாம் என்னடா நடக்கிற மாதிரியே இருக்குது, எப்படா நான் ப்ரெக்னென்சி கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதிரி உதறாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படியோ கேட்டு கஷ்டப்பட்டு அதுங்க மாஸ்க் அது இதெல்லாம் போட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வந்திருக்குங்க. நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறீங்க, பார்த்தா அதில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னென்ன நான் கன்சீவ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது அந்த ஹாப்பினஸ்லாம் அப்படியே சேடாக போயிடுது. இந்த மைனர் வேறு, ஐயோ எனக்கு அடுத்த மாதம்தான் 17 வருது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க.
ஸோ எப்படி இருந்தாலும் இதை கலைச்சி தான் ஆகணுமா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு கலைக்க கொஞ்சம் கூட உங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, நீங்கள் தானே ஆக்சுவலாக அவர் வீட்லேருந்து ஓடி போனீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த அவரோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும்ல. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கடகடன்னு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு, ஆனால் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ கதவை நாக் பண்ணி பார்க்குறீங்க. பட் ஆனால் தெரியலை. ஸோ அழுத்து போய் கொஞ்ச நேரம் அந்த வாசல்லையோ சம்திங் அங்கேயோ உட்காந்துருப்பீங்க. பார்த்தா வெளியில் உள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளியில் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் குடுகுடுன்னு போய் பார்க்குறீங்க. அது பார்த்தா தேவங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. என்ன இங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு டன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே அழைச்சிட்டு போய்ப்பாரு. எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த, போலீஸை யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறாரு. உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்னது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் இருக்கிறத அப்படியே காட்டுறீங்க. பார்த்தா அது ப்ரெக்னென்சி கிட்டு. இது என்னது இது அப்படிங்கிறாரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவர் கண்ணை பார்க்கணுமே, வைடாக போயிருக்கோம். ஆனால் நான் காண்டம் போட்டு தானே அவனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு. ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் அந்த மனுஷன் போட்டுட்டு தான் பண்ணியிருப்பார் போல். பட் அந்த ஈவினிங் இருக்கும்ல, ஸோ அந்த ஈவினிங் வந்து ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கும். ஸோ அப்போ அவர் போர்டில் மறந்துருப்பார். அதனால் ஏற்பட்டது தான் இந்த சிசு. ஸோ இப்படி இருக்கிறச்ச அப்படியே நீங்கள் அப்படியே காமிக்கும் போது அவருக்கு ஒரு கட்டத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஐயோ எப்பட்றா அது அப்படிங்கிற மாதிரியும் இருந்துகிட்ருக்கு. இப்போது என்ன பண்ணுறதா இருக்க, வேணா நான் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாரு. செருப்பு பிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே நான் அங்கே போகிறதா இல்லை. நான் உன்னோட ஒய்ஃபாக நான் இங்கே இருக்க போகிறேன். ஏன் எங்கள் அம்மா கூட 16 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, அவங்க நல்லா சந்தோஷமாக இல்லையா? என்னாலலாம் ஒரு உயிரை எடுக்க முடியாதுப்பா. எங்கள் அப்பா அவர் எத்தனை உயிர் வேணால் எடுத்துருக்கலாம், ஆனால் என்னால் முடியாது. ஒரு நாள் இதை வளர்க்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, நானே எங்கேயாவது போய் தனியாக வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. நான் இருக்கும் போது என் பிள்ளைக்கு அப்பா இல்லாமல் அப்படியே அழைச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? முடியாது. உனக்கு இதில் ஓகே தானே? சரி, நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறாரு. இப்போ டக்குன்னு அந்த மனுஷன் வேணுங்கிற திங்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அவர் அப்படியே உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட ரூமில் போயிட்டு அப்படியே நீங்கள் நிற்க போகிறீங்க. அந்த மனுஷன் வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஒரே தடவை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே வராரு. ஸோ கிஸ் பண்ணுறீங்க. அப்புறமே உங்களை கிஸ் பண்ணியிருப்பாரு. சரி போதும் படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்கள் கடைசியாக ஒரு தடவை அந்த பெட்ரூமில் பண்ணியிருப்பீங்க. ஒரு என்ன இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கலாங்கிறியா? இல்லை நம்ம வேறு இடத்துக்கு போகலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தென் அப்படியே போயிருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்களும் தெரியாங்க எங்கே போகிறீங்கன்னே தெரியல. பஸ்ஸில் சும்மா ட்ராவல் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற காசு வச்சு இப்போது ஏதோ ஒரு குட்டியோண்டு கிராமம் போல் அந்த கிராமத்துக்கு போயிருப்பீங்க. அந்த கிராமத்தில் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவே நீங்கள் டக்குன்னு அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அப்படியா, ஆனால் தாலி காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது அது அவ்வளோவா எங்கள் ஊரில் கிடைக்கல, ஆனால் நாங்கள் மோதிரம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மோதிரத்தை காட்டுறீங்க. பார்த்தா அவருக்கு ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து போட்டிருந்த மோதிரத்தை ஆக்சுவலாக அவர் கையில் தான் போட்டிருப்பாரு. நீங்கள் ஏதோ நார்மலாக ஒரு மோதிரம் போட்டிருப்பீங்க போல். ஸோ அதை வந்து வெட்டிங் ரிங்காக 2 பேருமே காமிச்சிருப்பீங்க. அப்படியா, ஆனால் இங்கே தாலி தாம்மா முறை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு.
நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஏதோ ஒரு குட்டியோண்டு கோவில் இருக்கும். அந்த கோவிலில் வச்சு அப்படியே தாலி கட்டியிருப்பாரு. அவங்களுக்கு அப்படியே கடலேருந்து தண்ணி தண்ணியாக ஊற்றுது. ஐயோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு இங்கே படுத்துக்குங்க, அதுக்கப்புறம் வேணான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு சைட்லேயே இன்னொன்று ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அவர் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமேலாம் எடுத்துகிட்டுலாம் வந்துருந்துருப்பாரா. ஸோ பக்கத்தில் வந்து இந்த ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் போகிறாரு. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக சமைக்க தெரியல, அதனால் அந்த மனுஷன் தான் சமைக்கிறாரு. நீங்கள் அவரை வந்து சமைக்கிறத அப்படியே பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருப்பீங்க. அதனாலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்க. இது வித்தியாசமாக இருக்குது அவருக்கு. நீ எல்லாம் செய்யலை ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, எனக்காக நீ செய்கிற, அதே மாதிரி வெளியில் போய் உழைச்சிட்டு வர, அதனால் என்னால் ஏதாவது முடிஞ்சதில் நான் செய்யணுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ என் வயிற்றில் பிள்ளைய வச்சுருக்கதே பெரிய விஷயம். இதை தாண்டி வேறு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குற? என்னை நம்பி அது இத்தனோண்டு குடிசையில் நீ இவ்வளோ பெரிய மகாராணி தெரியுமா? நீ இந்த இடத்துல போய் வாழணும்னு உனக்கு என்ன அவசியமா? என்னை நம்பி வந்த, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேனே, பார்த்துக்கணும்ல, கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. ஆமாம்ல, நான் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்ல. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்னது? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்னோட அக்ரெசிவாக அரகெண்டாக இருக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என் அரகெண்டே தூளாக தரமட்டமாக ஆக்குனது நீ. நான் இந்தளவு அமைதியான பொண்ணா, அடுத்தவங்களுக்கு பாசம் காட்டுற பொண்ணா நான் இது வரைக்கும் என்னை நான் பார்த்ததே இல்லை. என்னமோ அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. எனக்கு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. லவ்வோடு அடுத்தவங்களை பார்க்கும்போது அதே லவ்வோடு எனக்கு அது பார்க்குறாங்கங்கும் போது எனக்கு அது ஃபீல் குட்டாக இருக்குது. என் பிள்ளைக்கும் அதே மாதிரியான ஒரு லவ் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். என்ன அந்த ஓல்டு மெமரிஸ் டெய்லி நம்ம மேட்ரு பண்ணுவோனே, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் நார்மல் தானே ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு அந்த மனுஷன் கதவை சாத்திட்டு அப்படியே டப்புன்னு உங்களை பெட்டில் போட்டிருப்பாரு. அந்த தின்னாண்ட செங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்னடி சிரிப்பு? போட்டுருவா. ஏய் தப்பாரு, அந்த தேயம் கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை மிரட்டுறாரு. டக்குன்னு ஆனாலும் உங்களுக்கு ஜர்க் ஆகுது அந்த மாதிரி ஒரு மிரட்டும் போது. ஸோ அதே மாதிரி அந்த தின்னான் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பொறுமையாக அப்படின்னு நீங்கள் செய்ய, அம்மா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்புறம் பொறுமையாக உங்களுக்கு கிஸ்ஸஸ் தென் ஹக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு மேட்டரில் வந்து முடிச்சிருக்கும். நீங்கள் இந்தமாரி நேரத்தில் பண்ணலாமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் நீ ரொம்ப மோசம்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அந்த மனுஷன் நடிக்கிறீங்க. இதில் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேல. முடியாதே, வாய்ப்பில்லையே. நான் திரும்ப சொல்கிறேன், உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், குழந்தைய பெற்றாலும் சரி அப்படின்னு நான் சொல்கிறாரு. நீங்கள் சரி பயந்துட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இதோட வந்து இந்த ஒன் ஷாட் முடியுது. எல்லாத்துலேயுமே கிட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைடா, நீங்களாவே கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கும் போது கண்டிப்பாக என்ன கிட்ஸ் உங்களுக்கு ஆசைப்பட்றீங்களோ அதையே நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் நிறைய பேருக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ தப்பு பண்ணியும் அவர் நல்ல விதமாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ ஒன் ஃபைன் டே அவருக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்குன்னா, நியூஸ் பேப்பரில் இதை மாதிரி அவர் செஞ்ச கொலைகள் குற்றங்கள் எல்லாமே மீடியாஸ்க்கும் அதே மாதிரி சிஐடிக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் கையங்காலமாக பிடிச்சிருந்துருப்பாங்க. இதை நியூஸில் அந்த மனுஷன் பார்த்துட்டு அப்படியே ஒய்யனாகி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா தானே, உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. தேயும் இங்கே கன்சோல் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோ பேரோட பாவம் கொஞ்சம் நஞ்சமாக எங்கள் அப்பா சேர்த்தாரு. கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கட்டும், அப்போயாவது தான் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே அதை பிரேவாக ஏற்றுக்கிறீங்க பிகாஸ் ஹீ டிசர்வ் இட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அதை ஏற்றுந்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஆஸ் அ ஒரு டாட்டராக உங்களுக்கு வந்து அப்படியே கண்லேருந்து தண்ணி வருது தான். அப்பா வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரு, இதுமாதிரி போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டு அப்படிங்கும்போது கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. பட் தேயும் உங்களுக்கு கன்சோல் பண்ணி அவங்கள நல்லா தான் பார்த்துட்ருக்கார். பட் தேயும் அவ்வளோ நல்லவர் கிடையாது. ஆக்சுவலாக மீடியாஸ் அண்ட் ப்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அதுக்குள்ளே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது எல்லாமே தேயோங் தான். பட் அவரோட பேர் வெளியே லீக்கேஜ் ஆகாத மாதிரி அந்த பையன் சின்ன வயசுலேயே அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோவம், அக்ரெசிவ் எல்லாமே அந்த மனுஷனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ பழி வாங்கிட்டாரு. அதே மாதிரி உங்களை எந்த வகையிலையும் அவர் பழி வாங்குறது ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மனுஷன் வந்து அதில் இன்க்ளூடே தன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பார். பட் அவங்க அப்பா இப்போ ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் தேயோங் ஆகிய அவர் தான் காரணம். அவங்க அம்மா அப்பாவை சாகடிச்சதுக்காக பழியும் வாங்கிட்டாரு. அதே மாதிரி இப்போது வயன் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ அவரை வந்து அந்த பொண்ணை வந்து அவர் மனசார லவ் பண்ணதால் அதை அப்படி டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இவன் எந்த தப்பு பண்ணலல்ல, இவளை எதுக்கு நான் தண்டிக்கணும், அவள் சந்தோஷமாக என் கூட இருக்கட்டும், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால பழி வாங்கிட்டார். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா. ஹாப்பி எண்டிங் அண்ட் யோ பாய் சராங்க மிஸ் அப்பல் லைக் இட் நிக்கோ நிக்கோ நீ.